வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 முக்கியமான ரயில்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. எதனால் அந்த மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது எந்தெந்த ரயில்கள், என்னையிலிருந்து என்ன வரைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் முற்றிலும் மறுசீரமைப்பு பணி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்போது சில ரயில்கள் மாற்றப்படுவது வழக்கம். அந்த வகையில் இப்போது அடுத்த மாதத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் நடைமேடை 10 மற்றும் 11 நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 3 முக்கியமான ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்பவும் முக்கியமான ரயில் செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில். வழக்கமாக இந்த ரயிலானது சென்னை எழும்பூரில் இருந்து 7:35 மணிக்கு இரவு புறப்பட்டு செல்லும். இந்த ரயிலானது வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 15 நாட்களுமே இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து 7:35 மணிக்கு புறப்பட்டு செல்லாது. அதற்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தாம்பரத்தில் இருந்து 8:05 மணிக்கு இந்த ரயிலானது புறப்பட்டு செங்கோட்டை வரைக்கும் செல்லும். பொதிகை எக்ஸ்பிரஸ் 15 நாட்களுக்கு தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி இந்த பொதிகை எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த ரயிலானது ஒவ்வொரு நாளுமே திருநெல்வேலியில் இருந்து இரவு 8:50 மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரைக்கும் வரும். அந்த ரயிலானது வருகிற மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் நெல்லையிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து 8:50க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எழும்பூருக்கு வராது. அதற்கு பதிலாக தாம்பரம் வரைக்கும் தான் வரும். தாம்பரத்திற்கு காலையில் 6:25 மணிக்கெல்லாம் வந்துடும். அப்படிங்கிறதுனால நெல்லை எக்ஸ்பிரஸில் நம்ம எக்மோருக்கு வரணும் அப்படின்னு நினப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக மாற்றிக்கணும். தாம்பரத்தில் இறங்கி தான் நம்ம மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியில் இருந்து சென்னை வரும்போது மட்டும்தான் தாம்பரத்தில் நிற்கும். ஆனால் இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னையில் இருந்து கிளம்பும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லும். அதே மாதிரி செங்கோட்டை செல்லக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் செங்கோட்டைக்கு போகும்போது தான் தாம்பரத்தில் இருந்து புறப்படும். ரிட்டர்ன் செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரும்போது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் வரைக்கும் வரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இந்த 2 ரயில்களுமே ரேக் ஷேரிங் கான்செப்டில் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டைரக்ஷனில் தாம்பரம் வரைக்கும், ஒரு டைரக்ஷனில் சென்னை எழும்பூர் வரைக்கும் அப்படின்னா குழப்பம் இருக்கும். அதனால தான் தெளிவாக உங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. தினமுமே காலை நேரத்தில் 8 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. சோழன் எக்ஸ்பிரஸ் புறப்படும் இடத்துல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அது சென்னை எழும்பூரில் இருந்து தான் புறப்படும். ஆனால் காலையில் 8 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது, புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலையில் 8 மணிக்கு பதிலாக 2 மணி நேரம் 15 நிமிஷம் தாமதமாக, 2.25 மணி நேரம் தாமதமாக காலையில் 10:15 மணிக்கு தான் புறப்பட்டு திருச்சி நோக்கி செல்லும். இது சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி வரைக்கும் போகக்கூடிய ரயிலில் மட்டும்தான் இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக எல்லா நிலையங்கள்லையும் நேரம் நிச்சயமாக மாறும். ஆனால் திருச்சியில் இருந்து வழக்கமாக நண்பகல் 12:10 மணிக்கு புறப்பட்டு சென்னை வர வேண்டிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. காலை நேரத்தில் இனிமேல் இந்த 15 நாட்கள், அதாவது பிப்ரவரி 28 மார்ச் 15 வரைக்கும் சென்னையில் இருந்து 8 மணிக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் போயிருமோ அப்படின்னு அவசரமாக வர வேணாம். ஏன்னா 10:15க்கு தான் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் திருச்சி வரைக்கும் செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.